ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து அவசர அவசரமாக ஊருக்கு போனேன் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாளே கிளம்பி வந்துட்டேன். ஆனாலும் ஊரில் இருக்க மீன் மார்க்கெட்டை மிஸ் பண்ண முடியாதுல்ல. எதையுமே க்ளீன் பண்ணாமல் மீன் மார்க்கெட்லேருந்து அப்படி அப்படியே ஒரு சில விஷயத்த வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதில் ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் நிறையா பெரிய நெத்திலி இருக்கு பாருங்க. என்னோட ஊரை பொறுத்த வரைக்கும் நான் 2 இடத்துல வாங்குவேன். ஒன்று எம்ஜிஆர் திட்டு மீன் மார்க்கெட், இன்னொன்று மொடசல் ஓடை. இந்த 2 மார்க்கெட்லேயுமே இப்போது மீன் பிடி தடை காலம். இந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மீனெல்லாம் 800 கிராம். மீன்பிடி தடை காலத்தோடு சேர்த்து கடலில் காற்று அதிகமாக வீசுது. அதனால படகுகள் அவ்வளவா போகிறதில்ல. இப்போ கூட நியூஸில் சமீபத்தில் பார்த்தோம், பரங்கிப்பேட்டையில் ஒரு போட்டை கவுந்துருச்சோ 3 பேர் மீனவர்களை காணோம் அப்படின்னு. கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்னு. நல்லபடியாக அவங்க வந்து வீட்டுக்கு திரும்பணும், திரும்பி இருக்கணும். இப்போ இந்த மீனோட விலை 300 ரூபா. இதில் பாருங்க, இது என்ன மீனுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியவில்லை. கோலானா மூக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது என்ன மீனுன்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து 300 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். இவர் எப்படி இருக்கு பாருங்க. 300 ரூபாய்க்கு இதை வாங்கலாமான்னு கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சில பேர் நான் பேசுகிறதையே தப்பாக நினச்சிட்டு தேவையில்லாமல் என் சேனலை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து நான் கடவுள்கிட்ட நல்லது நடக்க வேணும்னு வேண்டிக்கிறேன். இது பாருங்க, சில்வர் நெத்திலி. செமையா? ஸோ இது வந்து 2 தடவை சமைக்கலாம்.